என்னோட ஹோம் கார்டனில் செம்பருத்தி செடியில் மாவு பூச்சி எறும்பு புழு எல்லாமே விழுந்து ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அதெல்லாம் ஃபஸ்ட்டு கட் பண்ணி விட்டுக்கிறேன். மழை காலம் அப்படிங்கிறனால கட் பண்ணி விட்டால் சீக்கிரமாக வளர்ந்துடும். அதுக்கப்புறமா ஃபெர்டிலைசர் மாவு பூச்சிக்கு ஏதாவது ஒரு கரைசல் கொடுக்குறதா இருந்தாலும் இதுக்கப்புறம் கொடுத்தா நல்லா ஒர்க் அவுட் ஆகும். இதே மாதிரி ப்ராசஸ் வருஷத்துக்கு 2 தடவை பண்ணணும். மழைக்காலத்தில் ஒரு தடவை, இடையில ஒரு தடவை பண்ணி விட்டோம் அப்படின்னா நமக்கு புதர் எதுவும் இருக்காது. செடியை ட்ரிம் பண்ணி விட்டுட்டு செடியிலேருந்து ஒரு ஜானுக்கு மேலே கயிறு வச்சு கட்டிக்கிறேன். கயிறு ரொம்ப அழுத்தமாக கட்டக்கூடாது, கயிறு ரொம்ப இறுக்கமான கயிறாகவும் இருக்கக்கூடாது. அதுக்கு மேலே ஒரு கயிறு வச்சு கட்டிக்கிறேன். இதனால செடி மேலே போயிடும், நமக்கு நிறைய ஸ்பேசஸ் கிடைக்கும். இதே மாதிரி எல்லா செடியும் ட்ரிம் பண்ணி விட்டுட்டு கயிறு வச்சு கட் பண்ணி விட்டால் அதோட செடியெல்லாம் மேலே போயிடும். போன வருஷம் இந்த மாதிரி மேலே ஏற்றி விட்டனால எல்லா செடியும் மேலே போயிருச்சு. போன வருஷம் அரளி செடி, பவளமல்லி செடி எல்லாத்தையும் ட்ரிம் பண்ணி விட்டு இதே மாதிரி கயிறு கட்டி மேலே ஏற்றி விட்டு இப்போ மேலே போய் பூ பூக்குது பாருங்க. எல்லா செடியும் இதே மாதிரி ட்ரிம் பண்ணி விட்டுக்கலாம். மழைக்காலத்தில் இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணுங்க. அதனால ஹோம் கார்டனும் சுத்தமாக இருக்கும்.